முதலமைச்சர் விஜய் சாதி, மதம், பணம் கடந்து ஒரு புதிய அரசியலை கொண்டு வந்திருக்கிறார் என டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் ஏற்பாட்டில் மதுரையில் விஜய் திரைப்படங்களில் வரும் பாடல்களை தளபதி கச்சேரி எனும் ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோபிசன், கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா மற்றும் தவேக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பூச்செடி மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் சரவணன், முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டில் ஜென்சி புரட்சியை உருவாக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாருடைய 52வது பிறந்த நாள். அதை முன்னிட்டு இன்றைக்கி மதுரையில் தமிழ்நாடு முழுவதும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமாக ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இது அவருடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல், பெண்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி மதுரையில் நம்மளுடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பில்டிங்கில் இன்றைக்கி தளபதி கச்சேரி என்ற ஒரு இசை நிகழ்ச்சி இன்றைக்கி மதுரை மக்களுக்கு இன்றைக்கி அர்ப்பணிக்கிறோம். தளபதியோட பிறந்த நாளுக்காக தலைவர் பிறந்த நாளுக்கு அர்ப்பணிக்கிறோம். அன்னதான நிகழ்ச்சி, இரத்த தான முகாம், மருத்துவ முகாம் வைக்கிறோம். எங்களுடைய மருத்துவமனையில் இப்போ இன்னைக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. இன்னும் ஏற்கனவே இந்த வாரத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே தங்க மோதிரம் தளபதியார் பிறந்தநாளை முன்னிட்டு அணிவிக்க இருக்கிறோம். இப்படி தொடர் நிகழ்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காரணத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஜென்சி புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஜாதி, மதம், பணம் கடந்து ஒரு அரசியலை கொண்டு வந்திருக்கிறார். சமூக புரட்சியாகவே கொண்டு வந்திருக்கிறார். திராவிட அரசியலை பேசிய, சமூக நீதி பேசிய திமுக, அதிமுகவை விட இன்றைக்கி கூட்டணி கட்சியை சார்ந்தவங்களுக்கு இன்றைக்கி மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இது முதல் முறை மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை செய்திருக்கிறார்.